சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சேனலில் நம்ம தலை முடியை எப்படி ஹென்னா போட்டு கலர் பண்ணுறதுன்னு பார்க்குவோம். முதல்ல காமிச்சது பிஃபோர், இப்போ காமிக்கிறது ஆஃப்டர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெர்பல் ஹேர் ஹென்னாக்கு நான் முதல்ல தண்ணியை காய வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக சுடு தண்ணி காய வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் இன்ஸ்டன்ட் காஃபி டிகாஷன் போட்டிருக்கேன். டீ டிகாஷன் போட்டால் முடி கலர் ஒரு மாதிரி ஆகுதுன்றதுனால காஃபி டிகாஷன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஆறிட்ட பிறகு ஆற வச்சுருங்க. போட்டுட்டு ஆறிட்ட பிறகு நம்ம ஹென்னா எடுத்துக்கலாம். இந்த ஹென்னாவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ராஜஸ்தானில் வாங்கின ஹென்னா. எங்கள் அம்மா போயிருந்த போது ராஜஸ்தானில் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து ஆல்ரெடி இருந்த பழைய ஹென்னா. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை கொட்டும் போது பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். பழைய ஹென்னா, புது ஹென்னா எப்போவுமே க்ரீனாக இருக்கும், பழைய ஹென்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடும். இது கூட வந்து நான் இந்த ஆற வச்ச காஃபி டிகாஷன் போட்டுக்கிறேன். அது கூடவே யூக்லிப்டஸ் ஆயில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இந்த வாட்டர் போட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா யூக்லிப்டஸ் ஆயில் வந்து நம்ம சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன அப்ளை பண்ணால் சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் சளி பிடிச்சிக்கும். யூக்லிப்டஸ் ஆயில் வந்து பவர் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டால் நம்மளுக்கு பவர் போயிடும். அதனால் அது ரொம்ப கலரெல்லாம் பிடிக்காது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக யூக்லிப்டஸ் ஆயில் மட்டும் போட்டிருக்கேன். ஸ்டெயின் கையில் ஒட்டல பாருங்கள். இது டை ரிலீஸ்க்காக வச்சுருக்கோம். இது வந்து இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு மூடி வச்சுக்கலாம். கவர் ஆக்சுவலாக இது வந்து கிளிங் ரேப்புன்னு சொல்லி பிளாஸ்டிக் ரேப்பு. இதை போட்டு நான் மூடி வச்சுக்கிட்டேன். இது வந்து நான் கிட்டத்தட்ட 14-15 மணி நேரம் அப்படியே வச்சிடுறேன். 15 மணி நேரம். இது வந்து இரும்பு கடாயில் தான் எடுத்துக்கணும், அப்போ தான் கலர் அந்த பிளாக் கலர் ரிலீஸ் ஆகும். ஸோ 15 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கலர் வந்து கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ வந்து நம்ம இது கூட சில பொருட்கள் எல்லாம் சேர்த்தணும். இதில் வந்து பீட்ரூட்டோட ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் 2 எக்கோட ஒயிட் பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம், நம்ம எல்லோ வேண்டாம். அப்புறமா ஆலோவேரா, இந்த சோத்துக்கத்தாழைன்னு சொல்கிறோம். இது எல்லா இடத்துலையுமே இப்போ இருக்குது. இது வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப ஷைனிங் கொடுக்குது, சாஃப்ட் ஷைனிங்கு. ஹென்னா போட்டால் முடி ரஃப் ஆகிடும், அதாவது ட்ரை ஆகிடும். அதுக்காக மோஸ்ட்லி இந்த ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் எக் ஒயிட்டு, இது ரெண்டுமே தான் போடணும். இது ரெண்டுமே போட்டால் வந்து ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கும். இது நல்ல ஹேர் க்ரோத்தும் ஆகுது. இது நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 4 or 5 months வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே ரெசிபி இதே மாதிரி இந்த எண்ணெவை வந்து நம்ம டை ரிலீஸ் பண்ணோம். இப்போ வெயில் காலம்ன்றதுனால நான் ஒரு 14 hours, நீங்கள் குளிர்காலம்னா தாராளமாக ஒரு 20 hours கூட வச்சுக்கலாம். ஒரு 15 to 20 hours வச்சா நல்லா டை ரிலீஸ் ஆகும். இது கூட இந்த பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோம், நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வரணும். இந்த ஹேண்ட் ஹென்னா மாதிரியே தான் டை ரிலீஸ்க்கு ஹெர்பல் ஹேர் ஹென்னாவும் வைக்கணும். இது நம்ம பீட்ரூட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எசென்ஷியல் நியூட்ரிஷனுக்காக, கலருக்காக இது பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். இது ஒரு 2 வாஷுக்கு அப்புறம் போய்டும் இந்த பீட்ரூட்டோட கலரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹென்னாவோட கலர் தான் ரொம்ப நாளைக்கு நிற்கும், கோல்டு மாதிரி ஆகிடும். நம்ம முதல்ல யூஸ் பண்ணுறவங்க 2 வாரத்துக்கு ஒரு டைமு இல்லாட்டி மந்த்லி ஒரு டைம் போட்டிங்கன்னா அந்த ஸ்டெயின் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து முன்னாடி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால என்னால் அப்ளை பண்ண முடியாதனால நான் வீட்டுக்கிட்ட இருக்க இந்த பிளாசம் ஷைனுன்னு ஒரு பார்லர் இருக்குது. இந்த பார்லரில் போய் ஹென்னா அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஹெர்பல் ஹேர் ஹென்னா அவங்க வந்து அப்ளை பண்ணி எனக்கு வாஷ் பண்ணி விடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பார்லர் காமிச்சிக்கிறேன். நீங்கள் வந்து இதில் கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா பிளாசம் ஷைனுன்ட்டு உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ அந்த பார்லருக்குள்ளே போயிடலாம். பார்லருக்குள்ளே போயாச்சு. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எண்ணெவை நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இவங்க அப்ளை பண்ண போகிறாங்க. எனக்கு பாருங்கள், முன்னாடி என்னோடய முடி அனலைஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த இடத்துல கிரே ஹேர்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு இப்போ ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஹென்னா, எந்தெந்த இடத்துல கிரே ஹேர்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 inch 3 inch அளவுக்கு வளர்ந்துருக்கு. நான் 1.5 மாதம் முன்னாடி அப்ளை பண்ணேன். இந்த வளர்கிற முடி எல்லாமே ஒயிட்டாக இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளே நிறைய கிரே ஹேர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அதனால் சரி ஓகே, எனக்கு வந்து ஜாஸ்தி தெரியாது, திக்னஸ் முடி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே 1 or 2 முடி அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால வந்து நான் வந்து வெறும் மெஹந்தி மட்டும் போட்டுக்கிறேன் தலையில், ஹேர் ஹென்னா மட்டும். உங்களுக்கு நிறையா ஒயிட் ஹேர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மெஹந்தி போட்டு அவுரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் டே. அந்த வீடியோ வேணாலும் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கேளுங்க, நீங்கள் அவுரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோவும் போடுறேன். இப்போ எனக்கு வந்து இந்த மெஹந்தி கலரும் என்னோடய நேச்சுரல் பிளாக் கலரும் இருந்தால் நல்லாயிருக்கும், ஹென்னா கலரும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். அதனால் வெறும் ஹென்னா மட்டும்தான் நான் போடுறேன். ஸோ இப்போ என்னோடய முடியெல்லாம் அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எந்தெந்த இடத்துல ஒயிட் ஹேர்ஸ் இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முடியை வந்து எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால பார்ட்டிஷன் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்ட்டிஷன் பண்ணி எனக்கு என்ன அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஹென்னா அப்ளை பண்ணுறது ஸ்லோ வீடியோ, ஃபுல் வீடியோவாக வேணும்னா நீங்கள் கேளுங்க. அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வெறும் இந்த ஹென்னா எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்றத ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
நிறைய பேர் கேட்குற டவுட் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க போட்டுக்கலாமாண்ணா. எனக்குமே சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் நான் யூக்லிப்டஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தயிரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் எக் ஒயிட் சேர்த்திக்கிட்டேன். இப்போ வந்து இவங்க எனக்கு லேயர் எடுத்து போடுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி லேயர் நம்ம வீட்டிலே யாருக்காவது போட தெரிஞ்சால் அந்த மாதிரி போட்டுக்கலாம். பாத்ரூம்ஸ் எல்லாமே நம்ம இது வாஷ் பண்ணால் வந்து வீடு ஃபுல்லாக அசிங்கமாயிடும். பாத்ரூம் ஒயிட் பாத்ரூம்ஸ்லாம் இருந்தால் கஷ்டன்றதுனால தான் நான் பார்லரில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு பார்லர்லேயே வாஷ் பண்ணிக்கிட்டேன். இது கிட்டத்தட்ட 1 hour தான் ஊற வச்சேன் நான் தலையில். ரொம்ப நேரம் ஊற வைக்கல. இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. லைட்டாக ஊற வச்சுட்டு 1 hour ஊற வைங்க. அந்த ஸ்டெயின் நம்ம டை ரிலீஸ் ஆகிடுது ஆல்ரெடி. அந்த மெஹந்தியோட ஸ்டெயின், அந்த மருதாணி எண்ணெயோட ஸ்டெயின் வந்து தலையில் பிடிக்கிற வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். பார்லரில் இருக்க சிஸ்டர் வந்து எனக்கு 1 hour மேலே ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி விட்றாங்க. அவங்களே ஹேர் வாஷ் பண்ணி விட்றாங்க. அங்கேயே உட்கார வச்சு ஊற வச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். யூஸ்வலாக நான் 1 hour வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஊறிட்டதுக்கப்புறமா வருவேன். இந்த டைம் சரி நான் இங்கேயே ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாஷ் பண்ண நல்ல ஸ்மெல், அந்த ஃப்ராக்ரன்ஸ், என்னோட ஃப்ராக்ரன்ஸு. வாஷ் பண்ணும் போது வந்து ஷாம்பு வேணும்னா நம்ம ஷாம்பு போட்டுக்கலாம். ஆனால் வந்து நான் போட்டுக்கல. எனக்கு வந்து என்னோட கலர் நம்ம தலையில் பிடிக்கணும் நேச்சுரலாக. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. அப்புறம் சிஸ்டர் காமிக்கிறாங்க எனக்கு எப்படி இருக்குன்றத. முன்னாடி எப்படி இருந்துச்சு ஹேர், இப்போ எப்படி ஆச்சுன்றதை க்ளோஸ்அப்பில் ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வந்து அப்படியே ஹேரே வந்து சாஃப்ட் அண்ட் சில்கி ஆகிடுச்சு. என்ன போட்டால் ட்ரையாக தான் ஆகும், ஆனால் எனக்கு வந்து சில்கி ஆகிடுச்சு. ஏன்னா கூட சேர்த்த அந்த பல இன்க்ரீடியன்ட்ஸ்னால ஹேரே வந்து பார்க்க ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு, பவுன்ஸியாகவும் நல்லா இருந்துச்சு. இந்த ஹேர் க்ரோத்தும் ஆகுது, நம்மளுக்கு ஹேர் ஃபாலும் குறையுது. இந்த எண்ணெய் போட ஹேர் டை வந்து நம்மளுக்கு கெடுதல். அதுக்கு பதில் இந்த மாதிரி நேச்சுரல் மெத்தட் போட்டால் நம்மளுக்கு வந்து கலராகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து நேச்சுரலாக ஹேரும் க்ரோத் ஆகும், பாடியும் கூல் ஆகும் சம்மர் சீசனுக்கு. இதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பென்.